கஷ்டகாலம் கஷ்டகாலம் என்று ஒன்று எல்லோருக்கும் வந்ததுண்டு. கஷ்டகாலம், கஷ்டம் என்று சொல்கிறோமே, மிக கடினமான தருணங்கள், அதைத்தான் கஷ்டகாலம் என்பார்கள். பலர் அதில் தோல்வி அடைந்து விட்டவர்கள் தான் அப்படி நினைப்பார்கள். கஷ்டகாலம் அதாவது பொருளை இழந்திருப்பார்கள், குடும்ப உறவுகளை இழந்திருப்பார்கள், மரணம் வந்திருக்கும், பலருக்கு நோய்வாய்ப்பட்டிருப்பார்கள். ஏதோ ஒரு காரணம், அந்த காரணத்தினால்தான் அவர்களுக்கு அந்த காலத்தை கஷ்ட காலம் என்று சொல்வார்கள். அது எல்லோருடைய வாழ்க்கையிலும் வந்து போவது உண்டு. ஏனென்றால் எதுவுமே வாழ்க்கையில் நிரந்தரம் இல்லை. இது கௌதம புத்தர் சொன்னது தான். எல்லாமே மாறிக்கொண்டே இருப்பது தான். கஷ்ட காலமும் நல்ல காலமாக மாறிவிடும். கெட்ட காலம் வரும்பொழுது நல்ல காலம் எப்படி ஒரு சக்கரம் கீழிருந்து மேலே வருகிறதோ அதுபோல கீழே இருப்பவர்கள் மேலே சென்று விடுவார்கள். கஷ்ட காலத்தில் இருப்பவர்கள் நல்ல நிலைக்கு போய்விடுவார்கள். ஆதலினால் இதுதான் கெட்ட காலம், கஷ்டகாலம் என்று யாருமே முடிவெடுத்து கூடாது. மாற்றம் வரும், அதற்கான தருணம் வரும், அதற்காக காத்திருக்க வேண்டும். அதுதான் தத்துவம். கஷ்டகாலம் என்பது ஒரு டெம்பரரி தான், நிரந்தரம் அல்ல. அதை நீங்கள் மனதிலே வைத்து கொண்டால் உங்கள் கஷ்டமெல்லாம் பறந்து போய்விடும். அதுதான்